அண்ணி நீங்க படுத்துக்கோங்க, நான் ஈஸ்வரிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். மங்க ஈஸ்வரிக்கெல்லாம் போன் பண்ணாத, சொன்னா கேளு. இல்ல அண்ணி, உங்களுக்கு தலைவலி வந்தாலும் மயக்கம் வந்தாலும் ஈஸ்வரி உடனே அவளுக்கு போன் பண்ண சொல்லிருக்கான். ஐயோ மங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. பாவம், அவங்களே வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. எந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு போன் பண்ணி நீ டிஸ்டர்ப் பண்ணாத, விடு, சரியாயிடும். அவங்க ஒழுங்கா வியாபாரத்தை முடிச்சிட்டு வரட்டும். சரி அண்ணி, ஈஸ்வரிக்கு போன் பண்ணல, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் அண்ணி, வாங்க. இல்ல மங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒண்ணு வேணாம். ஐயோ அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி, இப்படி தலைவலியில துடிச்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வாங்க அண்ணி, ஹாஸ்பிடல் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். ஓ மங்க, புரிஞ்சுக்கோ. ஹாஸ்பிட்டல் போனா ஸ்கேன் எடுப்பாங்க, மாத்திரை மருந்து வாங்கணும்பாங்க, செலவுதான். ஏற்கனவே அழகும் ஈஸ்வரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு எவ்வளவு நாள் அப்படியே ஒரு வாழ்க்கையை ஓட்ட முடியும் சொல்லு? அவங்களே ஒரு கடை வைக்கணுங்கிற கனவுல தானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிட்டல் செலவுனா அவங்க சேமிப்பெல்லாம் அதுலயே போயிடாது. இதென்ன தலைவலி தானே, மாத்திரை போட்டா சரியாயிடும். இத பாரு, அழகுக்கும் ஈஸ்வரிக்கும் எனக்கு இந்த மாதிரி தலைவலி வந்தது தெரியவே கூடாது, சரியா?